ஜூலை 27 இன்னைக்கு முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவோட நினைவு நாள். ஸோ அப்துல் கலாம் ஐயா குடியரசுத் தலைவராக இருந்தபோது அவர் சொல்லியிருக்க ஒரு முக்கியமான விஷயம், அவரோட வாழ்க்கையில சிறப்பான பணி அப்படிங்கிறது ஆசிரியரா பணியாற்றுறது தான். ஸோ அந்த சிறப்பு மிக்க ஆசிரியர் பணியில அரசு ஆசிரியரா உருவாகிறதுக்கு நம்மளுடைய ஔவையார் ஐஏஎஸ் அகாடமில இருந்து டெட் மற்றும் எஸ்டிடிக்கான நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நியூ பேட்ச் சம்மந்தமான ஃபுல் டீட்டெயில் நான் சொல்கிறேன். ஸோ இங்கேயும் நிறைய மாணவர்களுக்கு ஃப்ரீயாக ஜாயின் பண்ணலாம். ஸோ யார் யார் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். வீடியோவை முழுமையாக நீங்கள் கவனிங்க. நம்மளுடைய ஔவையார் ஐஏஎஸ் அகாடமில இருந்து ஸோ இன்னைக்கு ஜூலை 27 இருந்து ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரைக்கும் டெட் மற்றும் எஸ்டிடி பேட்சுக்கான அட்மிஷன் போயிட்டு இருக்கு. ஸோ டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 பாஸ் பண்ண நினைக்கிறவங்க பேட்ச்ல நீங்கள் ஜாயின் பண்ணுங்க. எல்லா சப்ஜெக்ட்டுமே தமிழ்ல இருந்து இங்கிலீஷ், மேக்ஸ், அதே போல சயின்ஸ், சோசியல் சயின்ஸ், சைக்காலஜி, ஸோ எல்லா சப்ஜெக்ட்லுமே உங்களுக்கு சூப்பரா ஷார்ட்கட்ல எல்லாமே சொல்லி தருவாங்க. ஸ்கூல் புக்கு 6th இருந்து 10th வரைக்குமே உங்களுக்கு பேப்பர் 1க்கு தேவையான இன்ஃபர்மேஷனா இருக்கட்டும், பேப்பர் 2க்கு தேவையான இன்ஃபர்மேஷனா இருக்கட்டும், எல்லாமே தெளிவா ஷார்ட்கட்ல ரொம்பவே சூப்பரா சொல்லி தராங்க. அதே போல மேக்ஸுக்கும் உங்களுக்கு என்னோட கிளாஸ் இருக்கும். ஸோ நானும் பேசிக்ல இருந்து ஷார்ட்கட் வரைக்கும் எல்லாமே தெளிவாக நான் சொல்லிடுவேன். ஸோ நீங்கள் இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நீங்கள் இங்கே படிச்சுக்கிட்டு இருக்கும்போது சொல்லக்கூடிய ஒரு 2 கண்டிஷனை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணிடுவீங்க. நாங்கள் சொல்கிற கண்டிஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணியும் நீங்கள் பாஸ் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக ஃபீஸ் ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அதுக்கு நான் கேரண்டி. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ தெளிவாக ஷார்ட்கட்டும் சரி, தேவையான இன்ஃபர்மேஷனும் சரி உங்களுக்கு சூப்பரா சொல்லி தருவாங்க. நெக்ஸ்ட் நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய அந்த 2 கண்டிஷன். மொதல் விஷயம், நீங்க ரெகுலரா கிளாஸ் அட்டன் பண்ணணும். அது மார்னிங் 4 to 6 இருக்கட்டும், அதே போல ஈவினிங் டைமா இருக்கட்டும், இந்த மாதிரி ரெகுலரா நீங்க கிளாஸ் அட்டன் பண்ணணும். அடுத்து 2வது, நீங்க படிக்கிறீங்களோ இல்லையோ ரெகுலரா டெஸ்ட் அட்டன் பண்ணணும். ஸோ டெஸ்ட் அட்டன் பண்ணீங்க அப்படின்னாவே நம்ம இப்போ கிளாஸ் ஜாயின் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த டைம்ங்கிறது நம்ம டெஸ்ட் அட்டன் பண்ணால் உடனே நம்ம எல்லாமே படிச்சிருந்தா தான் டெஸ்ட் அட்டன் பண்ணல. ஒரு சில சூழ்நிலை நம்ம சரியாக படிக்க முடியலன்னா கூட அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுறது மூலயமாவும் இன்ஃபர்மேஷன் நம்ம கற்றுக்குவோம். அப்போ அதுவும் லேர்னிங் தான். அப்போது நீங்கள் டெஸ்ட்டும் சரியாக நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே போதும். இந்த 2 கண்டிஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் 2 கண்டிஷனும் கரெக்டாக ஃபாலோ பண்ணியும் கூட உங்களால் பாஸ் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக ஃபீஸ் ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கங்க. அட்மிஷன் ஜூலை 27 இருந்து ஆகஸ்ட் 2 வரைக்கும் தான். ஸோ இது எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க. உங்களை மாதிரியே எல்லாருமே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கட்டும். ஆதரவற்ற பெண்கள், விதவை பெண்கள், பெற்றோர் இழந்த அவங்களுமே கூட இங்க ஃப்ரீயா படிச்சிடலாம். நான் ராணுவ வீரர்கள், மாற்றுத்திறனாளிகளுக்குலாம் 10% டிஸ்கவுண்ட் இருக்கும். ஸோ இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம். ரொம்ப லோ காஸ்ட் தான். நம்மளோட இந்த ஔவையார் ஐஏஎஸ் அகாடமி தமிழ்நாட்டிலே நம்பர் 1 அகாடமி. 100% ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நிறைய அவார்டு வாங்கியிருக்காங்க. தமிழ்நாடு லெவல்ல நிறைய சோசியல் அவார்ட்ஸ் இதெல்லாம் வாங்கியிருக்காங்க. சமூக சேவை அவார்டு வாங்கியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா இவங்களோட இந்த ஒரு சேவை எல்லா மாணவர்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறத அவங்களோட நோக்கம். அதே போல பழங்குடியின மக்கள் அவங்களுமே ஃப்ரீயா இங்க படிச்சுக்கலாம். ஸோ லாஸ்ட் டிஎன்பிஎஸ்சி பேட்ச்ல கிட்டத்தட்ட 150 எஸ்டி மாணவர்கள், அதாவது பழங்குடியின மக்கள் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்கணும், அதுல வெற்றி பெறணும், நம்மளும் ஒரு அரசு அதிகாரியா வரணும் அப்படின்னு நினைச்சு வர்றாங்க. அதே போலதான் ஸோ தமிழ்நாடு லெவல்ல இருக்க எல்லாருமே கல்வியை நீங்க நல்லா பயன்படுத்துங்க. கல்வியை பயன்படுத்தி வாழ்க்கையில நீங்க முன்னேறலாம். இந்த ஒரு சமூக சேவை இதுல கல்வியில என்னோட பங்கு இருக்கிறதுல நானும் ரொம்பவே பெருமைப்படுறேன். என்னோட மேக்ஸ் கிளாஸும் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க, நன்றி. அதே போல நான் கொடுக்கக்கூடிய கிளாஸையும் நல்லா பயன்படுத்துங்க. மேக்ஸ்ல நிறைய பேசிக்ல இருந்து நிறைய ஷார்ட்கட், அது டெட்டுக்கானதும் சரி, எஸ்டிடிக்கானதும் சரி, அதே போல டிஎன்பிசி எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க நான் சொல்லக்கூடியதை கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி நிச்சயம். ஸோ கண்டிப்பா உங்களால் வெற்றி பெற முடியும். வாழ்த்துக்கள். பேட்ச்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.